சமூக தலைவாசிகளுக்கும் சமூக வலைதளங்களில் பயணிக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேலம் ஆர்ஜே குட்டி பிரகாஷ். தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்வுகளையும் செய்திகளையும் நம்ம சமூக வலைதளங்கள் வாயிலாக பல்வேறு தளங்களில் நம்ம பதிவு செஞ்சுட்ருக்கோம். சேலம் A to Z நேயர்களுக்கும் நடுவும் தொலைக்காட்சிக்கும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக ஒரு நல்ல விஷயத்தை செய்யும்போது 4 பேர் கூட இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் கேட்டது உண்டு, அறிந்தது உண்டு. ஆனால் உண்மையாலுமே எருமப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அந்த சம்பவம் இன்றைக்கு அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. சாதாரண கடைகோடியில் ஒரு ஊரே இணைந்து, ஒரு இஸ்லாமிய சமூகமே இணைந்து ஒரு நூலகத்தை திறந்திருக்காங்க. அந்த நூலகத்தின் பெயர் தான் சிராத்துல் முஸ்தகீம் அறிவு களஞ்சியம் நூலகம். நூலகத்துக்கு புத்தகங்கள் கடைகோடி குமரியிலிருந்து இந்த சைடு இருக்கக்கூடிய தென் துருவங்கள் வட துருவங்கள் மாதிரி தமிழகம் முழுவதும் இருந்து புத்தகங்கள் வந்திருக்கு. இன்றைக்கு அந்த நிகழ்ச்சி காலை முதல் சிறப்பாக சென்றது. சிறப்பழைப்பாளர்கள் பல்வேறு பேர் வந்தாங்க. ஒரு ஊரே இணைந்து அந்த நிகழ்வை கொண்டாடின தருணத்தில் அந்த கூட்டத்துடைய நிலா ஏற்பாட்டாளர்களையும் நிர்வாகிகளையும் சந்திக்க போறோம். வாங்க போலாம். ஐயா வணக்கம். சிராத்துல் முஸ்தகீம் அறிவு களஞ்சியத்தோட தலைவராக இருக்கீங்க. இன்னைக்கு எருமப்பட்டி அப்படிங்கிற ஒரு பேரூராட்சி கிராமத்துல இன்னைக்கு இஸ்லாமிய சமூகமே இணைந்து ஒரு நூலகத்தை ஓபன் பண்ணியிருக்கீங்க. இந்த நூலக திறப்பு விழாவை எதற்காக ஓபன் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இதெல்லாம் இந்த நூலகம் பொது உடையதா இல்லை யாருடையது அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் கேட்ட கேள்விகளுக்கு, அதாவது இந்த எருமப்பட்டி வட்டார 10 மஹல்லாவை சேர்ந்த எல்லாருமே நிர்வாகிகள், ஜமாத்தார்கள், பொதுமக்கள் அனைவருமே சேர்ந்து தான் நாங்களும் சேர்ந்து சிராத்துல் முஸ்தகீம் அறிவு களஞ்சியம் எருமப்பட்டி வட்டார இஸ்லாமிய கூட்டமைப்பு குழு என்று ஆரம்பித்தோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி நூலக திறப்பு விழா நடத்தப்பட்டது. அந்த திறப்பு விழாவின் நோக்கமே என்ன அப்படின்னா, நூலகத்தை வெறுமனே திறந்து விட்டு போகாமல் அந்த நூலகத்தின் மூலமாக சுற்றுப்பட்டு இருக்கிற அனைத்து கிராம மக்களும் பயன்படக்கூடிய வகையில் கல்வியின் அவசியத்தை கருத்தில் கொண்டு அவர்கள் அறிவு சார்ந்த கல்வியை பெற வேண்டும். இன்னும் அரசு அதிகாரத்திலே அவர்கள் போய் பயணிக்க வேண்டும். இளைஞர்கள், வாலிபர்கள், இன்னும் இருக்கக்கூடிய பொதுமக்கள், தாய்மார்கள், பெண்கள், குறிப்பாக பெண்கள், பருவ பெண்கள், படித்து கொண்டு இருக்கிற வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் நல்லொழுக்கத்தோடும் மேலும் நல்ல அறிவார்ந்த ஒரு சமூகமாக, ஒரு சமுதாயமாக கட்டமைத்து இதை கொண்டு போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை, மேலோங்கிய காரணத்தை தான் அடித்தளமாக கொண்டு நாங்கள் இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். இறைவனின் அருளால் இன்றைக்கி நாங்கள் அழைப்பு கொடுத்த அனைவருமே வந்திருக்கிறாங்க. இந்த நூலக திறப்பு விழாவை சிறப்பித்து நல்ல விதமாக ஆதரவும் கொடுத்துருக்குறாங்க. இது எங்களுக்கு மேலும் நாங்கள் நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு நற்காரியங்களாக இது அமையும். அவங்க எங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு வாய்ப்பு, மக்கள் எங்கள் மீது வைத்திருக்க ஒரு நம்பிக்கையை நாங்கள் நல்ல விதமாக நடத்துவோம். சீரும் சிறப்புமாக இந்த சிராத்துல் முஸ்தகீம் அறிவு களஞ்சியம் எருமப்பட்டி இஸ்லாமிய கூட்டமைப்பு மூலமாக இன்னும் பல்வேறு நல்ல திட்டங்கள் வைத்திருக்கிறோம். அதனால் காலப்போக்கில் நாங்கள் செய்ய இருக்கிறோம். இன்னும் காலப்போக்கில் நம்ம செய்ய இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அது பற்றிய ஆளுமைகளை பற்றி கமருதீன் சொல்வார் சகோதரர். சரி, இந்த நூலகத்துக்கு ஏதாவது கட்டுப்பாடுகள் ஏதாவது வச்சுருக்கீங்களா? இந்த நூலகத்தினுடைய கட்டுப்பாடுகள் அப்படின்னு பார்த்தா, அப்படி விதிமுறைகள்னு பார்த்தா, இங்கே வருகை தரக்கூடிய பெண்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்குது, ஆண்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி அவங்க புத்தகங்களை அவங்க தேர்வு செஞ்சு அவர்களுடைய தோழமையாக்கி அந்த புத்தகங்கள் வாயிலாக அறிவு சார்ந்த விஷயங்களை அவர்கள் அணுக வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை இங்கே விதிமுறையாக வைத்திருக்கிறோம். அவங்களால முடிஞ்சது ஏதோ இந்த நூலகத்தினுடைய செயல்பாட்டுக்கு, எங்களுக்கெல்லாம் இல்லை, செயல்பாட்டுக்கு ஏதாவது அவர்களாக அன்பளிப்பு கொடுத்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் மனமார்ந்த. அதே மாதிரி இந்த நூலகத்தினுடைய எல்லா புத்தகங்களும் பல நண்பர்கள், பல நட்புறவுகள், தொப்புள் கொடி உறவுகள் எல்லாருமே கொண்டு பரிசாக கொடுத்து இதை வைத்து நீங்கள் இந்த நூலகத்தை ஆரம்பியுங்கள், இதன் மூலம் மக்கள் நன்மையை பெறட்டும், அதாவது தீமையை தடுத்து நன்மையை செய்யக்கூடிய ஒரு கூட்டமாக எல்லோரும் இருப்போம் என்று சொல்லி அவர்கள் ஆர்வமாக கொடுத்திருக்கிற அந்த நூல்களெல்லாம் இங்கே வைத்திருக்கிறோம்.
அதை மக்கள் எடுத்து பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு சிறந்த ஒரு வழிபாட்டு முறையை இங்கே செஞ்சுருக்கிறோம். அது இன்னும் கொஞ்சம் சில நாட்களில் அதை நடைமுறைப்படுத்துவோம். ஒழுங்குமுறையும் படுத்தி அதை எப்படி செய்யணும், என்ன செய்யலாம் அப்படிங்கிறத அதை நம்ம கலந்து ஆலோசிக்க இருக்கிறோம். இப்போ காலை முதல் வந்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் வந்து நடந்து முடிச்சிருச்சு. பலதரப்பட்ட மக்கள் பார்வையாளர்களாக வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க. பல்வேறு சமூகத்தினரும் வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க. அப்படி நிகழ்ச்சி முடிச்சு நீங்கள் வெளியே வந்த வாட்டி மக்கள் பார்க்கக்கூடிய பார்வை நிலை என்ன? மக்கள் பார்க்கக்கூடிய பார்வை, அவர்கள் எல்லாருமே ஒரே மனநிலையில் தான் எங்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் சில நண்பர்கள், உறவுகள் எல்லாம், தொப்புள் கொடி உறவுகள், மாற்று மத சகோதரர்கள், இன்னும் அழைப்பு கொடுத்த அனைவருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் நல்லா சிறப்பாக செஞ்சுருக்கிறீங்க, இது மேலும் தொய்வு இல்லாமல் செய்யணும், இந்த நூலகத்தினுடைய பயன்பாட்டு என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறத உறுதி எடுத்து எல்லாரும் ஒருமையாக நின்று ஒற்றுமையோடு இதை மேலும் அதிகப்படுத்துங்க, உங்களுடைய நன்மைகளான காரியங்களை செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நமக்கு. இப்போ எருமப்பட்டி கிராமத்தில், நாமக்கல் மாவட்டத்தில் பண்ணியிருக்கீங்க. இது வந்து ஒரு தனிப்பட்ட அரசாங்கமோ அல்லது மாவட்ட ஆட்சியர்களோ அல்லது இந்த ஊருடைய அரசு அதிகாரிகளோ உயர் அதிகாரிகளோ யாரும் வந்து இந்த நூலகத்தை வந்து இங்கே அமைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லலை. ஆனால் நீங்கள் எல்லாம் இணைந்து வந்து செஞ்சுருக்கிறத பார்த்தா ஒரு கிராமமே இணைந்து ஒரு அறிவு சார்ந்த விஷயத்துக்காக வந்து செஞ்சுருக்கீங்க. இதை பார்த்து மற்ற இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கும் மற்ற ஊர்களுக்கும், இன்னும் கடைகோடியில் சிற்றூர்களை இன்னும் புத்தகம் கூட இல்லாத கிராமங்களும் பல பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன இது மூலமாக சொல்ல வரீங்க? அதாவது எங்களுடைய நூலகத்தினுடைய இந்த திறப்பு விழா என்பது அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்பதை நாங்கள் மனதில் உறுதி கொள்கிறோம். அடுத்ததாக நம்ம கூட சிராத்துல் முஸ்தகீம் அறிவு கழகத்தோட துணைத் தலைவர் இருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. இந்த நிகழ்ச்சி வந்து எப்படி போயிருக்கு, எப்படி பார்க்குறீங்க? நிகழ்ச்சி கண்ணோட்டில் பார்க்கும்போது வெகு சிறப்பாக இருக்குதுங்க. ஆனால் ஒரு கருத்து ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு ஆரம்பிக்கலைங்க. இது ஒரு 3 மாத காலமாக நாங்கள் இது ஒரு ஆலோசனை செஞ்சு ஆன்லைன் மூலயமா இது ரெடி பண்ணி ஒவ்வொருத்தர் தரப்புல இருந்து என்ன வருது, எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஆலோசனை செஞ்சு முதல் முறையாக ஒரு பள்ளியில் ஒரு கூட்டம் அமைச்சோம். அதுக்கு ஒரு ஆதரவு கொடுத்து இது எப்படி செய்யலாம், வாலிப பிள்ளைங்களுக்கு எப்படி நம்ம கல்வியை கொடுக்கலாம், எப்படி இதனுடைய நோக்கத்தை கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஒருங்கிணைப்பு மாதிரி ஒரு எல்லாத்தையும் அழைச்சி ஒரு கூட்டம் போட்டு செஞ்சு முடித்தோங்க. இரண்டாவதாக நம்ம வந்த சுதந்திர தினத்தன்னைக்கு ஆன்லைன் மூலயமா நாங்கள் ஒரு போட்டி வச்சோம். பேச்சு போட்டி 3 நிமிஷம் மனப்பாடம் பண்ணி வீடியோ கால் மூலயமா அவங்க அனுப்பணும்னு சொல்லி அது தமிழ்நாடு ஃபுல்லாக ரீச் ஆச்சுங்க. இன்ஷா அல்லாஹ் அதில் ஒரு 50-60 பேர் கலந்து கொண்டுட்டாங்க. கலந்து கொண்டதில் அதுக்கு ஆறுதல் பரிசும் ஃபஸ்ட்டு பரிசும் கொடுத்தோம். அப்படி பார்க்கும்போது கோயம்புத்தூர் பொண்ணு இதில் வந்து கலந்து பரிசு வாங்கியிருக்காங்க. அது எங்களுக்கு பாராட்ட வேண்டிய விஷயம். அது யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆன்லைனில் பார்த்து அவங்க ரீச் ஆகி இதுக்கு ஆதரவு கொடுத்து செஞ்சாங்க. அதுக்கப்புறம் குடியரசு தினமைக்கு இதே மாதிரி எல்லா ஊருக்கும் அழைப்பு கொடுத்தோம். அதுக்கு ஆதரவு கொடுத்து மக்கள் வந்து பல ஜோடிகள் பல ஊர் மக்கள் வந்து ஆதரவு கொடுத்து நல்லபடியாக கொடியேற்று விழாவை முடித்தாங்க. அதுக்கு கொடியேற்று விழாவுக்கு நமக்கு தலைமை தாங்கியவர் நம்ம சனாவுல்லா அவர்களை வைத்து நாங்கள் அந்த இதை ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இந்த சிராத்துல் முஸ்தகீம்ங்கிற அறிவு களஞ்சியம் ஒன்று செய்யலான்னு சொல்லி ஆரம்பித்தோங்க. பெண்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்புங்க. நமக்கு ஒரு சின்ன சாட்டு என்னென்னா, நாங்கள் வந்து எல்லா வீட்லேயும் பெண்களை போய் சந்தித்து இந்த அழைப்பு கொடுத்தோம். அவங்க வந்து முழு ஆதரவு கொடுத்து நாங்கள் வந்து எப்படி நூலகத்தில் வந்து உட்காந்து படிக்கலாமா இல்லை வீட்டுக்கு எடுத்து போய் படிக்கலாமா, அதுக்குடைய பொசிஷன் என்ன வச்சுருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு நாங்கள் பெண்களுக்கு தனியாக நிர்வாகம் பெண்கள் தாங்க இருப்பாங்க, பயம் இல்லாமல் நீங்கள் வந்து உட்காந்து படிக்கலாம், எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்லா ஆதரவு கொடுத்துருக்காங்க. இந்த ஊரை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து அமர்ந்திருக்கிறாரு, தலைவர், துணைத் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் கூட. அந்த இளைஞர்கிட்டயே கேட்கலாம். வணக்கம் சகோதரா. வணக்கம். நீங்கள் என்ன படிக்கிறீங்க? நான் இப்போ தான் பிஇ படித்து முடிச்சிருக்கேன். பிஇ படித்து முடிச்சிங்க. சரி, ஒரு இளைஞராக நீங்கள் இந்த விஷயத்தை வந்து எப்படி பார்க்குறீங்க? உங்கள் இஸ்லாமிய நண்பர்கள்லாம் இணைந்து எல்லா மக்களுக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் பக்கத்து கிராமங்கள்லாம் இருக்கா, இந்த லைப்ரரி இங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி பயன்படும் நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு இளைஞர் பார்வையில்? சுற்றி நம்ம ஊரில் எங்கேயுமே நூலகம் இல்லைங்கண்ணா. இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பெரியவங்களாம் சேர்ந்து, ஊர் மக்கள்லாம் சேர்ந்து, நிர்வாகிகள்லாம் சேர்ந்து முத உருவாக்கியிருக்காங்க. இது வந்து எங்கள் இளைஞர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமு இப்படி சோசியல் மீடியா இதிலேயே போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு இந்த நூலகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த ஜென்ரேஷனில் வந்து நம்மளுக்கு மொபைலே பார்த்துட்டு நூலகம் இதெல்லாம் நம்ம பார்த்ததில்ல, புக்கு அதெல்லாம்.
இப்போ நம்ம அந்த புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு படிக்கும்போது முன்னோர்கள் அந்த இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொபைல்லேயே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சுற்றி இங்கே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இந்த மாதிரி நூலகம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்கப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. இவர்களெல்லாம் நாம் உள்ளபடியே உற்சாகப்படுத்த வேண்டும். காரணம், அறிவு என்பது ஒரு சமூகத்துக்கு சார்ந்ததல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு சார்ந்தது என்பதை நிரூபிப்பதற்கான வகையில் இருக்கக்கூடிய மேலே அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நாம் பலத்த கரகோஷத்தோடு அவர்களை நாம் உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு நாம் சிறப்பு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். நீ ஒரு நிமிஷம் இல்ல அரை தக்பீர். பாராட்டி அவர்களை நாம் பெருமைப்படுத்த வேண்டும். காரணம், நான் முன்பு சொன்னது பாருங்க, அறிவு என்பது ஒரு சமூகத்துக்கு சார்ந்ததல்ல. இந்த சிராத்துல் முஸ்தகீம் அறிவு களஞ்சியம் என்கின்ற இந்த நூலகம் நாம் உருவாக்குகின்றோம் என்கின்ற சிந்தனையை நம் மனதிலே கொண்டு வந்த பொழுது இதற்கு ஒரு அடிகோல் இட்டு இதை இத்தனை பெரிய ஒரு எழுச்சியாக நடைபெறுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்து, நான் சற்று முன் சொன்னேன் அல்லவா, பல்வேறு பகுதிகளிலிருந்து புத்தகங்களை தெரிவித்துக் கொண்டு வந்தார்களே, அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்த ஒரு ஆளுமையை நான் இங்கே சிறப்பு செய்ய இருக்கின்றோம். சேலத்தை சார்ந்த ஆர்ஜே குட்டி பிரகாஷ் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தொப்புள்கொடி உறவு பல்வேறு பகுதிகளிலே தமிழ்நாடு முழுக்க புத்தகங்களை தெரிவித்து, குறிப்பாக நம்முடைய மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் எப்படியெல்லாம் வெற்றி பெறுவதற்கான வழிவகைகளை வைத்திருக்கிறதோ அந்த மாதிரியான தமிழ்நாடு அரசு பாடநூல் கழகத்திலிருந்து ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்ட புத்தகங்களை தெரிவித்து இந்த நூலகத்துக்கு வழங்கி இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரியவரை நாம் இந்த மேடைகளை சிறப்பு செய்ய இருக்கின்றோம். என்னுடைய பெயர் சேலம் ஆர்ஜே குட்டி பிரகாஷ். இந்த தருணத்தில் இந்த மேடையில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் அனைவருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல ஒரு கடைகோடியிலிருந்து இந்த எருமப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்திலிருந்து சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் பிறந்து பல கனவுகளுக்காக வெளிநாடு சென்று என் கனவு நிறைவேறினாலும் பரவாயில்ல, எருமப்பட்டியில் இருக்கக்கூடிய வருங்கால சந்ததியினர்கள் கனவு நினைவாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் எடுத்த முயற்சி மட்டும் கிடையாது. இங்க எருமப்பட்டியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து எடுத்த முயற்சி தான் இன்றைக்கு அறிவு களஞ்சியமாக இந்த நூலகம் திறக்கப்பட்டிருக்குன்னா எல்லாருமே இதுக்கு கை தட்டலாம். ஏன்னா நீங்க தட்டிதான் ஆகணும். இன்னைக்கு நம்ம வாழ்றது அப்படிங்கிறது சுயநலம், நம்ம மட்டும் வாழ வேண்டும் அப்படிங்கிறது சுயநலம். ஆனா எல்லாருக்காகவே வாழணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பொதுநலமான ஒரு விஷயம். இவ்வளவு பெரிய மேடை, இவ்வளவு சிறப்பழைப்பாளர்கள், இவ்வளவு பொருட்செலவு, இவ்வளவு பெரிய மதிய உணவு, இவ்வளவு திட்டம், இவ்வளவு திடல், இதெல்லாம் யாருக்காக? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, யாருக்காக? யாராவது ஒரு சகோதரர் சொல்லுங்க, யாருக்காக? உங்களுடைய எதிர்கால தலைமுறையினருக்காக, உங்க எதிர்கால சந்ததியினருக்காக. இன்னைக்கு எருமப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல நூலகம் திறக்கிறோம். நாளைக்கு இந்த எருமப்பட்டியை பார்த்துட்டு தமிழகம் முழுவதுமே பல்வேறு சமூக வலைதளங்கள்ல அங்கங்க ஓபன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதற்கான வேலைகள்லாம் இங்க வந்ததுல இருந்தே நடந்துட்டு இருக்கு. நூலகம் யாரால அமைக்க முடியும் அப்படின்னா, படிப்பறிவு இல்லாதவர்களால் அமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, நான் ஆழ்ந்த சிந்தனையில யோசிக்கிறது என்னன்னா, தனக்குள்ள 1000 கனவுகளை வச்சுட்டு 1000 மின்னல்களை வச்சுக்கிட்டு அவரும் ஒரு எழுத்தாளராகத்தான் சில காலங்களில் இருந்திருக்கிறார். என் பாசத்திற்குரிய போற்றதற்குரிய கம்ருதீன் அண்ணன். எல்லாரும் சாதாரணமா நான் சொல்றேன், எல்லாருமே கிட்டத்தட்ட குவைத்துல இருந்து 5 மணி நேரம் டிராவலு,
ஒரு நிகழ்ச்சியை வாட்ஸ்அப் குழுவிலேயே ஒருங்கிணைக்கிறாங்க. வீடியோகிராஃபரு இங்க வரணும், சாப்பாடு எல்லாருக்கும் சமைக்கணும், எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும். இது எல்லா வேலையும் வந்து அவர் எருமப்பட்டியிலிருந்து செய்யல, குவைத்தில் இருந்துகிட்டு இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய நண்பர்கள் ஒரு குழுவை அமைச்சுக்கிட்டு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமா கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னா இந்த நிகழ்வுக்கு அவர் மட்டும் காரணம் கிடையாது. அந்த குழுவில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளுக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. ஏன்னா நன்றி பாராட்டுதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய வாழ்க்கையில் அவசியம். நான் தயவு செஞ்சு சொல்றேன், நூலகத்தை பயன்படுத்துங்கள். புத்தகங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. புத்தகத்தை அந்த பொறுப்பை வந்து என்னிடம் சொல்லிட்டாங்க, கமருதீன் சொல்லிட்டாரு குவைத்திலிருந்து. புத்தகம் வருமா வருமா என்று ஒரு பக்கம் சிலருக்கு கேள்வி. அவர் ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி தான், வரும்போது கட்டாயம் வரும் அப்படிங்கிற மாதிரி. நமக்கு தமிழக அரசாங்கம் ஒதுக்கி ஒரு பாடநூல் திட்டத்திலிருந்து ஒரு புத்தகம் கொடுக்குறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 350 புத்தகங்கள். இன்னும் நம்ம தரப்புல இருந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் என்னுடைய தரப்புகள்ல இருந்து எப்பொழுதும் நான் உதவி கேட்கக்கூடிய ஒரு 2 தம்பிகள் இருக்காரு. உதச்சிக்கோட்டை விஜயன் குமரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறார். ஒரு சமூக ஆர்வலர், பேச்சாளர், சமூக திறன் மேம்பாட்டாளர். அப்புறம் 2வது என்னுடைய பேரன்புக்குரிய தம்பி பீட்டர். இதுல ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்லணும் அப்படின்னா, முந்தானத்தை தூத்துக்குடியிலிருந்து புத்தகத்தை பஸ்ல போட்டு விடுறாங்க. அன்றைய நாள் பின்னாடி ஒரு நிமிஷம் தம்பி உட்காந்துருக்காரு, ஒரு நிமிஷம் எந்திரிச்சிருக்கீங்களா. அன்றைய நாள் புத்தகம் போடுற டைம்ல கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக அவர் உடன் இருந்த ஒரு சகோதரர், அவருடைய நண்பர், அவருடைய அன்பர், அவருடைய மாமா இறந்து போயிட்டார். புத்தகத்தை அவரும் எடுப்பதற்கான முயற்சிகள், இந்த புத்தகம் சேர்ப்பதற்கான முயற்சிகள் அவருதான். அன்றைய நாள் இரவு வந்துட்டு தம்பி புத்தகம் எல்லாம் போட்டீங்களான்னு கேட்டுட்டு படுத்த வாட்டி காலையில சகோதரர் இறந்துட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் கூட இந்த அறிவு களஞ்சியத்திற்காக நான் புத்தகம் தரல, அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய உறவுகளுக்காக புத்தகம் தரேன், அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் பயன்பெறும் முக்கியம் தரேன். அதை விட என்னன்னா, ஒரு தனியாரா நின்று இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டு கமருதீன் அண்ணன் அப்படின்னு ஒருத்தர் நீங்க சொன்னீங்கன்னு அவர் பண்றாருன்னு, அவருக்காக நிச்சயம் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய துக்கத்துலதான் இங்க வந்து உட்கார்ந்துருக்காரு. இந்த தருணத்துல நான் ஒரே ஒரு விஷயம் நான் ஆசைப்படுறேன் என்னன்னா, இந்த புத்தகத்தை இங்க வந்து சேர்த்தாச்சு, ஒருவேளை அவர் இருந்திருந்தா இந்த மேடையில அவரும் அலங்கரிச்சிருப்பார். அவருக்காக ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. அவரு நம்மோட இப்ப இல்ல, அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இங்க வந்து கொண்டு சேர்ந்திருக்காங்க. அப்படிங்கும் போது இங்க நான் எதை பார்க்கிறேன் அப்படின்னா, மனித நேயத்தை பார்க்கிறேன், அன்பை பார்க்கிறேன், உறவை பார்க்கிறேன். அதே போல மிகப்பெரிய நன்றி கடமை வந்து ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருக்காரு, ரசூல் கான் அண்ணன். அவங்கெல்லாம் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. இவரை கூட எனக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு யாருன்னு கூட தெரியாது. கமருதீன் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, வாட்ஸ்அப் குரூப்ல தினமும் செய்திகளை போடுவாரு, கவிதை துணுக்களை போடுவாரு. இப்படிதான் எனக்கு அறிமுகம். அப்புறம் அவருடைய எழுத்துக்களை படிக்க ஆரம்பிச்சேன், அவருடைய கவிதைகளை படிக்க ஆரம்பிச்சேன். அப்ப அவருடைய சிந்தனை சித்தாந்தங்கள் இன்றைக்கு விதைக்கப்பட்ட இத்தனை பேர் அப்படின்னா, இந்த எருமப்பட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளாகவும் ஜாம்பவான்களும் உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த விஷயத்தை இவரை போல வெளியே எல்லாரும் கொண்டு வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். கமருதீன் என்ன ஒரு நிமிடம் இங்க வர முடியுமா? ஒரு தனிப்பட்ட ஒரு முயற்சி, ஒரு தனிப்பட்ட விருப்பம், ஒரு தனிப்பட்ட ஒரு கூட்டமைப்பு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அந்த அல்லாஹ்வின் கிருபையால் இவ்வளவு தூரம் நமக்காக முயற்சி செஞ்சு, இரவு பகல் இன்னும் கூட ஒரு தூங்கல, இவ்வளவு நேரம் முயற்சி செஞ்சு, இவ்வளவு தூரம் எல்லாம் செலவு செஞ்சு, இவ்வளவு தூரம் நம்ம பண்ணி, இந்த மைக் செட்டு, இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள், இந்த நூலகங்கள், இத்தனை சிறப்பழைப்பாளர் எல்லாருமே ஒரு கைத்தட்டல் மட்டும் கொடுத்துருங்க எனக்காக. மனதொன்று கொடுக்கலாமே எல்லாருமே. அதனால எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. அண்ணனுடைய பயணங்கள் தொடரணும், வெற்றி பெறணும். வாழ்க்கையில நம்ம எதை சம்பாதித்தாலும் எதையும் மறக்காம இதே உணர்வோட, இதே அன்போட, கடைநிலையோடயே இருங்க. உங்ககிட்ட பிடிச்சதே இந்த எளிமை மட்டும்தான். அதே சமயம் நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கிற இந்த அற்புதமான உள்ளங்கள், நண்பர்கள், அன்பர்கள் எல்லாருக்குமே இந்த எருமப்பட்டியில வந்ததுல எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி, மிகப்பெரிய சந்தோஷம். மீண்டும் எருமப்பட்டியில
அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல ஏதோ இன்றைக்கு இந்த 300 புத்தகத்தை விலை போட்டு ஆரம்பிச்ச நானு நாளைக்கு நீங்கள் இடம் கொடுத்தீர்கள் என்றால் அதற்கான செலவுகளை ஏற்றுக்கொண்டு எல்லா புத்தகங்களையும் தருவதற்கு இந்த கிராமத்திற்காக முன்வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே என்னுடைய தரம் சார்ந்த நன்றிகள். Alhamdulillah. இன்னைக்கு இந்த அறிவு களஞ்சிய நூலகத்தை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நம்ம முஸ்லீமுக்கான புக்கும் இருக்குது, நார்மலாக தமிழ் புக்ஸும் இருக்குது. வந்து படித்து பிரயோஜனமாகலாம். நிறைய புக்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு விருந்து வச்சு
பயான் பேசி எல்லா மக்களையும் வரவழைத்து இந்த நூலகத்தை பார்க்க வச்சுருக்காங்க. எல்லா புக்ஸும் இருக்குது. நம்ம ஃபோன்லேயே இல்லாமல் ஒரு வந்து இங்கே உட்காந்து ஒரு படித்து நிறைய விஷயங்கள் அறிவாக தெரிஞ்சு அதன்படி செயல்படுறது நம்ம பிரயோஜனப்படுற மாதிரி சிறந்த வகையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு இப்படியான பல்வேறு வகையான புத்தகங்கள் இருக்குது. அதனால அது நீங்களும் பயன்படுத்துங்க. தலைமுறைக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இன்னைக்கு வந்து சிராத்துல் முஸ்தகீமுடைய அறிவு களஞ்சியம் ஒரு லைப்ரரி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல சிறப்பான ஒரு முயற்சி. இன்ஷா அல்லாஹ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வகையான புக்ஸுமே இருக்குது. இஸ்லாம் சம்மந்தப்பட்ட புக்ஸுங்க, மற்ற பொது அறிவு புக்ஸுங்க. மெயினாக வந்து என்ன அப்படின்னா டிஎன்சிபிக்கு அது சம்மந்தமாக கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான அந்த புக்ஸ் வந்து நிறையா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எல்லாத்துக்குமே யூஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்க ஒரு பெண்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு காலேஜ் படிக்கிற பையன்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு தேவையான புக்ஸ்லாம் எல்லாம் நிறையா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இது ஒரு நல்ல ஒரு எல்லாத்தோடைய முயற்சி. நிறைய பேர் இன்ஷா அல்லாஹ் இதுக்கான கஷ்டப்பட்டு இன்ஷா அல்லாஹ் இது வந்து உருவாக்கியிருக்கீங்க. இது மேலும் மேலும் இன்ஷா அல்லாஹ் வளர இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் துவா செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று இந்த சிராத்துல் முஸ்தகீம் அறிவு களஞ்சியம் அப்படிங்கிற இந்த நூலகத்தை திறந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து ரொம்ப முக்கியமான புக்குகள்லாம் நிறைய புக்குகள்லாம் இருக்குது. நிறைய முஸ்லீம்கள் சம்பந்தம், அரசியல், நிறைய நல்ல கருத்துள்ள புக்குங்கள்லாம் நிறைய இருக்குது. இந்த இதுக்காக இது ஏற்பாடு பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. சட்டமன்ற விருது அது அப்படியே எடுங்க, புத்தகங்கள் எடுக்க கரிசல் காட்டு உலக நீதி நூலகம், உலக உத்தமர் கழா நிறைவான உலகமா மாறிடுச்சு. அறிவு களஞ்சியமாக விற்பனை கலைன்னு 7 நூல்கள், மகாத்மா காந்தியின் கீத போதனை, சுயமாக முன்னேறுவது, படைத்தளித்த 13 எல்லாமே இருக்கு. எடுத்து அடிக்க வச்சிருந்தேன் யாராவது ஒருத்தர்.